புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெற இருந்த ஜல்லிக்கட்டு போட்டி பாதுகாப்பு காரணம் கருதி மாவட்ட ஆட்சியரால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. பதற்றம் ஏற்படுவதை தவிர்க்க அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரியாஸ். என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டது, அதனை சரி செய்வதற்கு அவகாசம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா, எவ்வளவு மக்கள் தரப்புல கிராம மக்கள் தரப்புல என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? தேவபிரியன், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வந்துவிட்டாலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக அளவில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும். இந்நிலையில் ஆண்டுதோறும் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்திலே முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே உள்ள தச்சன்குறிச்சி கிராமத்தில் நடத்தப்படும் வழக்கமாகும். ஆனால் இந்த ஆண்டு புத்தாண்டு தினத்தன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் அனுமதி தர மறுத்துவிட்டதா. இதனால தச்சன்குறிச்சி ஊர் பொதுமக்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதில் நேற்றுதான் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான மாவட்ட நிர்வாகம் அரசாணை வழங்கப்பட்டது. இதனையடுத்து அரசாணை பெற்றுக் கொண்ட ஊர் பொதுமக்கள் தச்சங்குறிச்சியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டியாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வந்த நிலையில் நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் 2 பேர் தச்சங்குறிச்சி கிராமத்தை இந்த நடக்க இந்த போட்டி நடைபெறும் இடத்தை பார்வையிட்ட போது அரசு விதிமுறைக்கு சரியான பின்பற்றப்படவில்லை என்றும் ஜல்லிக்கட்டு போட்டி தெருவில் நடப்பதாகவும் உட்பட பல்வேறு காரணம் காட்டி நேற்று இரவு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடக்காது என்று குறித்து மாவட்ட ஆட்சியர் தடை விதித்தாங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த தச்சங்குறிச்சி கிராம மக்கள் நேற்று இரவு பல கட்ட போராட்டங்களை நடத்தியதால் தச்சங்குறிச்சி கிராமத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இந்நிலையில இன்று தச்சங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜல்லிக்கட்டு கலை ஏற்றி வரும் வாகனங்களில் தச்சங்குறிச்சி பகுதிக்கு வர முடியாத அளவிற்கு ஆங்காங்கே போலீசார் தடுப்புகள் அமைத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்திற்கு ஒரு ஜல்லிக்கட்டு கலை கூட வர முடியாத அளவிற்கு தடுப்புகளை அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் இன்று தச்சங்குறிச்சி நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தால் தச்சங்குறிச்சி கிராமத்திலிருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாதவாறு பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டு சுமார் ஒரு 200 பேர் போலீசார் பாதுகாப்பு பணியில இருக்காங்க. அதே போல தச்சங்குறிச்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் ஜல்லிக்கட்டு வீரர்களும் புகுந்து உள்ளதால கொஞ்சம் பல பதட்டமான சூழ்நிலை நிலவுவது. தேவபிரியன், ரியாஸ், இப்ப மாவட்ட ஆட்சியர் தரப்புல என்ன சொல்றாங்க? ஏன்னா நிறைய பொருளாதார செலவு, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நாங்க செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விழா ஏற்பாட்டுக்குழு சொல்றாங்க. உடனடியா அனுமதி கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இன்னொரு சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப அனுமதி மறுக்கப்பட்டு ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு ஏதாவது சிக்கல் வந்தது அப்படின்னா இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு விவகாரத்துல இன்னும் தீர்ப்பு வரல, தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாவட்ட நிர்வாகம் ரொம்ப கவனத்தோடு இந்த விஷயத்தை கையாள வேண்டிய தேவையும் இருக்கு. என்னென்ன நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க, அதுக்கு ஏன் உடனே நடத்தணும், என்ன கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தேவபிரியன், தச்சங்குறிச்சியில் கடந்த 2ஆம் தேதி நடக்க இருந்ததா இந்த ஜல்லிக்கட்டு சொல்லியிருந்தாங்க. மீண்டும் மறு தேதி மாற்று வச்சதுனால இன்று நடக்க இருந்ததா இருந்தது. இன்று நடக்க இருக்கும்போது நேற்று பார்வையிடும் போது இங்க பார்வையாளர்கள் வைக்கக்கூடிய தடுப்புகள் போதிய பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதாலையும் பொதுமக்களுக்கு அதிக அளவுல மாடுகள் அதாவது நேரா செங்குத்தாக செல்லக்கூடிய குறிப்பிட்ட மீட்டர்களும் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி குறுகலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையினால தற்காலிகமா இது நிறுத்தப்பட்டிருக்கு. மாற்று தேதி வரும் வரைக்கும் அனைத்து சட்டத்திட்ட விதிமுறைக்குட்பட்டு அனைத்தும் செய்யக்கூடியதா சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் தரப்புல. தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரியாஸ்.